இப்ப அடுத்த அதிமுக மெகா கூட்டணி அப்படிங்கிற கனவை நோக்கி போகும்போது இப்ப ஆரம்பத்திலேயே இந்த தேமுதிகல ஒரு இழுபறி இருக்கு. அவங்களுக்கும் கேட் ஓப்பன் தான். எங்க வேணாலும் போகலாம். இங்க விஜயும் இருக்கிறாரு, திமுகவும் இருக்குது. என்ன வேணாலும் அவங்களோட ஆப்ஷன் தான். அடுத்து என்ன மாதிரி அவருடைய கனவு நனவாகிறதுக்கு என்ன கட்சிகள் வரும்? அதுக்கான நகர்வு இருக்கா அதிமுகவுக்கு? அத கனவுன்னே சொல்லிட்டீங்களா? கனவு நனவாகுமா? ஏன்னா ஏற்கனவே நம்ம கடந்து வந்திருக்கோமே 24ல பேசியிருக்கிறாரு. அதிமுகவுக்கு நெருக்கடி இன்னும் தொடருது. மெகா கூட்டணிங்கிறது கூட பெரிய வார்த்தை. இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தை பார்த்தா திமுக கூட்டணி உடையாத வரை மெகா கூட்டணிக்கு இங்க வாய்ப்பே இல்லை. ஆனால் வலுவான கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பாமகவை சேர்த்துட்டு வரணும். விஜயை எப்பாடுபட்டாவது தங்கள் பக்கம் இழுத்தாங்கன்னா அது வெற்றி கூட்டணியாவே மாறினா ஆச்சரியமே இல்லை. ஆனா பாமக இப்ப கூப்பிடுற நிலைமையில இல்லை. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எந்த இயக்கம் பிளவுபட்டாலும் நான் அதை ரசிக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு வளர்க்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத நம்ம கண்ணால் பார்த்துட்டோம், காதால் கேட்டுட்டோம், உணர்வுகள் வழியாக நீந்தி வந்தாச்சு. ஒரு பத்திரிகையாளராக ஒரு லெட்டர் பேடு கட்சி நடத்தினா கூட அதில் 10 பேர் தான் உறுப்பினர் இருப்பான், 11 கோஷ்டி இருக்குங்கிற சொல்கிற அளவுக்கு பிரச்சனைகள் நிறைந்த சவால்கள் நிறைந்த இந்த சமுதாயத்தில், இந்த சூழலில் சாதிய அமைப்பை ஒரு அடிப்படையாக வச்சு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு அதுக்குன்னு சில மெச்சத்தகுந்த சில கொள்கைகளும் இருக்குது, விமர்சனங்கள் தனி. அப்படி ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வர்றது இத்தனை ஆண்டுகள் ஒரு கன்சிஸ்டன்சியோட ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை சராசரியாக தக்க வைக்கிறதுங்கிறது மிகச் சவாலான பணி. அதை ராமதாசனுடைய உழைப்பை பங்களிப்பை அதை மறுக்கவே முடியாது. அப்படி அவரே வளர்த்த கட்சியை, அவரே அடையாளப்படுத்திய தன் மகனை இப்படி பொது வெளியில் அவமானப்படுத்தி அந்த கட்சியை, அந்த வன்னிய சமூகத்தையே ஒரு கொந்தளிப்பிலையும் குழப்பத்திலையும் வேதனையிலையும் ஆழ்த்திட்டார் தான் நான் சொல்லுவேன்.